அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் விரைவா போற்றி. இன்றைக்கு 3 விஷயங்களை பார்க்க போகின்றோம் வாஸ்து என்கின்ற தலைப்பின் கீழே. முதல் விஷயம் என்னென்னா, பூமி பூஜை போடுவது எப்படி, பூமி பூஜையை போடும்போது யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படின்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அதற்கான பதிலையுமே நானே தருகின்றேன். பூமி பூஜை நீங்கள் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நல்ல நல்ல அருமையான ஜோதிடர், அதாவது நான் சொல்கிறது பெரிய விவிஐபி ஜோதிடர் அப்படிலாம் இல்லாமல், நல்ல ஜோதிட அறிவு உள்ள ஒரு நல்ல ஜோதிடருக்கு அணுகி நல்ல நாள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். குறிப்பாக வாஸ்து நாள் என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா வாஸ்து நாளில் யமகண்டத்தில் போடணும், ராகாலத்தில் பூமி பூஜை போடணும் அப்படின்னா அதில் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. யமகண்டம் என்ன வேலையை பார்க்குமோ, ராகுகாலம் என்ன வேலையை பார்க்குமோ அந்த வேலையை தான் அதை பார்க்கும். ஸோ நீங்கள் நல்ல ஜோதிடத்தை சுப முகூர்த்த நாளாக நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். யாருக்கு அந்த அந்த ஜாதகம், யாரோட ஜாதகம் பேசும் அப்படின்னா, அந்த வீட்டோட தலைவியோட ஜாதகம் தான் பேசும். ஸோ வீட்டோட தலைவியோட ஜாதகம் நீங்கள் காண்பித்து, தலைவரோட ஜாதகம் காண்பித்து அவங்களுக்கு சூட்டபிளான நாளாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். நம்பர் 2, அந்த தலைவிக்கு அது ஒத்து வர நாளாக இருக்கணும். அதையும் நீங்கள் கவனிச்சுக்கணும். 3வது விஷயம், இதுக்கு யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னும்போது, நான் எப்படி பண்ணேன்னா என்னுடைய வீட்டு கிரகப்பிரவேசம், புதுமனை புகுவிழா. கிரகப்பிரவேசம் நார்மலாக சொல்லக்கூடாது. கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போதே 9 கிரகங்களும் ஒன்றா வர்றது நல்லதில்லை. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக கிரகப்பிரவேசம் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன். வீட்டு புதுமனை புகுவிழாவுக்கு ரொம்ப லிமிட்டடாக கூப்பிட்டேன். ஒரு 10 பேர் தான் கூப்பிட்டேன். ஆனால் வீடு நான் இந்த பாலக்கால் போடும்போது, அதாவது பூமி பூஜை போடும்போது நெருக்கமான என்னுடைய மிக முக்கியமான உறவினர்கள் எல்லாருமே நான் கூப்பிட்டேன். எல்லாருக்கும் புடவை வேஷ்டி கொடுத்து, எல்லாருமே முதல் நாள் இரவு தங்க வைத்து, ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து, எல்லாருக்குமே நல்லபடியாக 3 வேளை உணவு கொடுத்து, அவங்களுடைய கையால் வாழ்ந்தவங்க, அதாவது அது என்னுடைய சித்தி ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க விதவை தான். நான் அதெல்லாம் பார்க்கல, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஸோ எல்லோரும் வாழ்ந்தவங்க அத்தனை பேருமே மனசார வாழ்த்தி அந்த பூமி பூஜையில் பங்கேற்கணும் அப்படின்றது தான் என்னோடய எண்ணம். அப்படி தான் நானும் பண்ணேன். நீங்களும் பூமி பூஜை போடும்போது விமர்சையாக பண்ணுங்கள். உங்கள் அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, உங்களுக்கு எதெல்லாம் முக்கியமான உறவுகள் நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் முக்கியமான உறவு நினைக்கிறீங்களோ எல்லாருமே கூப்பிட்டு, எல்லோருடைய வாழ்த்துக்களுடனும் எல்லோருடைய அன்போடமோ அந்த பூமி பூஜையை நீங்கள் சிறப்பாக போடணும். ஒரு நல்ல பிராமணரை கூப்பிட்டுங்க, நல்ல மந்திரங்கள் தெரிந்தவரை கூப்பிட்டு, வடகிழக்கு, அந்த மனையோட வடகிழக்கு பகுதியில், அதாவது பள்ளம் தோண்டி அந்த பூமி பூஜை போடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு கட்டக்கூடிய இடத்துல வடகிழக்கு பகுதி இருக்கும், அதில் பள்ளம் தோண்டுவாங்க. அது தவறு. ஏன்னா அது மொத்த இடத்துக்கு தென்மேற்கு பள்ளமாயிடும். ஸோ வடகிழக்கு பிளாட்டோடைய வடகிழக்கில் நீங்கள் பள்ளம் எடுத்து அதில் பூமி பூஜை போடும்போது அது சிறப்பாக இருக்கும். இன்ஃபேக்ட் வீடு கட்டி நீங்கள் புதுமனை போகிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் உங்கள் வீட்டு அளவுக்கோ நீங்கள் வச்சுங்க. ஏன்னா கண் திருஷ்டி பெரிய பிரச்சனையை உருவாக்கும். கண் திருஷ்டிக்கு பரிகாரம் கிடையாது. அப்போ சிம்பிளான ஒரு சட்டிலான ஹம்பிளான லைஃப் நீங்கள் லீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் புதுமனை புகுவிழாவுடைய அழைப்புகளை சுருக்கி கொண்டு நம்முடைய மன பூஜையை அதுக்கான அழைப்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள். 2வது விஷயம், ஒரு கேள்வி முன் வைத்திருக்காங்க. அது என்னென்னா, ஒரு வீடு கட்டுறோம், ஒரு மனை இருக்கின்றது. ஒரு அஸ்யூம் 60க்கு 40 மனை இருக்குது. அண்ணன் தம்பி 2 பேர் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். நார்மலாக நம்முடைய கிராமத்து வழக்கங்கள்லாம், அண்ணன் மேல் கையில் இருக்கணும், தம்பி கீழ் கையில் இருக்கணும், அண்ணன் தெற்கு பக்கம் இருக்கணும், தம்பி வடக்கு பக்கம் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுவாங்க. ஒரு வீடு கட்டும்போது அந்த வீடை தனித்தனியாக கட்ட மாட்டாங்க, சேர்ந்தாப்பில் கட்டுவாங்க. அப்போ அண்ணனுக்கு என்ன ஆகிடும்னா, வடக்கு சுவரில் ஜன்னல் இல்லாமல் போயிடும். தம்பிக்கு எல்லாமே சரியாக இருக்கும். அது இப்போ வீடு கட்டினதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஒரு வீழ்ச்சி ஆரம்பிச்சிடும். தம்பி நல்லா இருப்பார். இது எல்லாருமே நல்லா இருக்கணுன்றது தான் அந்த சப்ஜெக்டு. இன்ஸ்டன்ட் இல்லை, நீங்கள் வடக்கில் ஜன்னல் இல்லாமல் போய்டும். ஏன்னா பொது சுவராக ஆகிடும். அண்ணன் தம்பி சேர்ந்து வீடு கட்டும்போது நான் அது 2ஆக பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, தாராளமாக 2ஆக பிரிச்சுங்க. அப்போ 1200 ஸ்கொயர் ஃபீட் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டலாம். அப்போ அண்ணன் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொல்கிறது போல் தெற்கு மேற்கு பக்கம் அவர் வீடு கட்டிக்கலாம். தம்பி வடக்கும் கிழக்கும் பக்கம் அவர் வீடு அமைச்சிக்கலாம். ஆனால் தனியான போரு, தனியான செப்டி டேங்க்கு, தனியான மீட்டர் லைன், எந்த விஷயமும் பொதுவாக இருக்கக்கூடாது. 2 பேருமே தனித்தனியாக கட்டிக்கலாம்.
அண்ணன் கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தம்பி கட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அது ரொம்ப குறிப்பாக இது போல் அண்ணன் தம்பி பக்கத்தில் வீடு கட்டும்போது எங்கே தவறு நடக்கும்னா, வீடெல்லாம் பர்ஃபெக்டாக கட்டிடுவாங்க. த பெஸ்ட் நம்பர் 1 வாஸ்து கன்சல் வந்து வீடை கட்டி கொடுத்துருவாரு, வீடை டிசைன் பண்ணி கொடுத்துருவாரு. நல்ல ஆர்கிடெக்ட், நல்ல இன்ஜினியர், நல்ல கொத்தனார், நல்ல டீம் எல்லாம் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். இவங்க இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டில் ஏதாவது பலகாரங்கள் கொடுக்கணும், இந்த வீட்டுக்கு வரவங்க அந்த வீட்டுக்கு போகணுன்னா ரோடுக்கு போக மாட்டாங்க. வீட்டுக்கு 2 பேர் நடுவுலையும் காம்பவுண்ட் வால்ல ஒரு வாசல் வச்சுருவாங்க. ஒரு வாசல் கூட கிடையாது, ஒரு ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. அந்த ஓப்பன் வந்து பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். அது போல் வைக்கக்கூடாது. இப்போ ஒரு தம்பி வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா, அந்த வீட்டுக்கு எது வாசலோ கேட்டோ, ரோட்டுக்கு போகிற கேட்டோ, அந்த கேட் வழியாக போய் தான் அடுத்த அண்ணன் வீட்டுக்கோ மற்றவங்க பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போகணும். வீட்டுக்குள்ளேயே வந்து வாசல் வைத்து இன்னொரு பிளாட்டுக்கு போகிறது வந்து சிறப்பான விஷயம் கிடையாது. ஸோ அந்த வகையில் நீங்கள் அண்ணன் தம்பியாக இருந்து வீடு கட்டணும் முடிவு எடுத்திங்கன்னா 2 பேருமே தனி ஏ பி அப்படின்னு பிரிச்சுக்கணும். 2 பேருக்குமே 4 பக்கமும் தனி காம்பவுண்டு, எல்லா விஷயங்களுமே தனித்தனியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். இல்லை எங்கள் அம்மா அப்பா அதை ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் காலத்துக்கு என் பிள்ளைங்கள் என் கண்ணு முன்னாடி ஒன்றா தான் இருக்கணும், ஒரே சமையல் தான் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அம்மா அப்பா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் அண்ணன், செகண்ட் ஃப்ளோரில் தம்பின்னு ஒரே வீடாக படிக்கட்டை உள்ளே போட்டு கட்டிடலாம். அதில் வந்து ஒரு பிரச்சனை எங்கே வரும்னா, சில அம்மா அப்பாக்கள் சொல்லுவாங்க, எங்கள் காலத்துக்கு ஓகேங்க, நாளைக்கு அவங்க சொத்துக்காக சண்டை போடக்கூடாது அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்தாங்கன்னா, அது போல் பெற்றோருக்கு நான் சொல்வது, உங்கள் காலத்தில் இல்லை, எல்லா காலத்துலையுமே உங்கள் பிள்ளைகள் ஒன்றாக இருப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள், எல்லா விஷயத்தையுமே வந்து மகிழ்ச்சியாக இணைந்து தான் செய்வாங்க அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கணும்னு தான் நான் வலியுறுத்துவேன். ஏன்னா பெற்றோர்கள் 2 பிள்ளையும் வந்து ஒரே இடத்துல தான் வருது, 2 பேருக்குமே ஒரே அப்பா அம்மான்ற போது, உதாரணத்துக்கு அந்த அம்மா அப்பா வந்து என் காலத்துக்கு அப்புறம் அவங்க சண்டை போட்டக்கூடாது, சொத்துக்காக சண்டை வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைத்தால் அந்த இடத்துல சொத்துக்கான சண்டை வந்துடும். நம்பர் 2, இதில் ரொம்ப முக்கியமானது, இல்லை எனக்கு வந்து தனித்தனி சமையல் ஆனால் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கணும், வீடு பெருசாக வேணும், ஒரு கிரவுண்டில் வந்து நான் 1500 ஸ்கொயர் ஃபீட்டாக நான் வீடு கட்டினா சின்னதாகிடும் அப்படின்னா, அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஒருத்தர் எடுத்துக்கணும், ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒருத்தர் எடுத்துக்கணும். வெளியில் இருக்க எல்லாமே ஓப்பன் ஏரியாவை வச்சுக்கலாம், 2 பேருக்கும் பொதுவான இடம் வச்சுக்கலாம். படிக்கட்டை வெளியில் போடலாம். படிக்கட்டு கட்டாயமாக போட வேண்டிய இடம் நிச்சயமாக போடலான்னா தென்கிழக்கு மூலை, வடமேற்கு மூலை, தென்மேற்கு மூலையில் போடலாம். அது ஓப்பன் ஸ்டேர்கேஸாக இருக்கணும். மழை பெஞ்சா வெயில் அடித்தாலும் அந்த படிக்கட்டில் மழையும் படணும், வெயிலும் படணும். அது கேன்டிலீவராக இருக்கணும். அதை கேன்டிலீவர்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு பக்கம் ஃபிக்ஸடாக இருக்கும், ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்கும். ஸோ இது போல் அமைத்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, நான் வந்து அந்த இடத்த வந்து நான் பிரித்து நல்லபடியாக வீடு அமைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அண்ணன் மேல் பக்கம் தான் இருக்கணும். அதாவது தெற்கு மேற்கு ஒட்டின மாதிரி தான் அண்ணனுக்கு இடம் கொடுக்கணும், தம்பிக்கு வடக்கும் கிழக்கும் உள்ள இடம் தான் கொடுக்கணும். அது எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் எந்த சூழ்நிலையுமே அது போல் கொடுக்கும்போது நீங்கள் சரியாக 2 பேருக்கும் காம்பவுண்ட் போட்டு பிரிக்காமல் வீடு கட்டிங்கன்னா அந்த இடத்துல நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். நம்பர் 2, அண்ணனும் தம்பியும் ஒட்டி வீடு கட்டு, அண்ணனுக்கு வந்து வடக்கில் ஜன்னலே இல்லாமல் போயிடுச்சுன்னா அண்ணன் பெருத்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் அந்த வீடு உருவாக்கும். அதுவும் தவறு. அப்போ எது மிக சரியானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்பர் 1 வந்து ஒரே இடத்துல 2 பேரும் வீடு கட்டிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் கான்செப்ட்டு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் கான்செப்ட்டில் வந்து படிக்கட்டை வெளில போட்டுக்கலாம், படிக்கட்டை உள்ளேயும் போட்டுக்கலாம். சப்போஸ் வந்து 2 பேருமே தனித்தனியாக கிச்சன் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா படிக்கட்டை வெளில போடுறது தான் சிறப்பு. கீழே நாங்கள் ஒரே கிச்சன் தான், எல்லாம் ஒன்றா தான் இருக்க போகிறோம், அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை தானே சிறந்தது, வாஸ்துவோட அடிப்படையே கூட்டு குடும்ப வாழ்க்கை தானே, அது உடைஞ்சு போனதுனால தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சிட்ருக்காங்க. குழந்தைகளுக்கு ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்குது, எல்லாருமே மன சுமையோடு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு காரணமே அதுதானே இருக்குது. அப்போ அந்த லைஃப்பை லீட் பண்ணக்கூடாதுன்னா ஒரு சிங்கிள் கிச்சன், ஒரு ஃப்ளோருக்கும் ஒருத்தர் இருக்கலாம், படிக்கிற நடுவில் போட்டிங்கன்னா அது ஒரு சிறப்பானது ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு அது கோலிடும் என்பது எனக்கு தாழ்மையான கருத்து. நீங்கள் வந்து இந்த வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க, இந்த சப்ஜெக்ட் உண்மை, யார் சொல்கிறாங்கன்றது முதல் விஷயம், என்ன சொல்கிறாங்கன்ற 2வது விஷயம், 3வது வந்து இது வந்து யாருக்கு வேலை செய்யுன்றது அதை விட முக்கியமான விஷயம். தர்மத்துக்கு உட்பட்டு நியாயத்துக்கு உட்பட்டு ஒருத்தரால் வந்து ஒரு வாழ்க்கையை வந்து முன்னெடுக்க முடிகிறது என்றால் அவர்களுக்கு இந்த வாஸ்து 100% பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதனால் வந்து தயவுசெய்து இந்த வாஸ்துக்கு வந்து வாஸ்து உங்களுக்கு வேலை செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதர்மம் பக்கம் போகாமல், தர்மத்துக்கு எதிரான விஷயங்களை செய்யாமல் நீங்கள் ஒரு வாழ்க்கையை முன்னெடுக்கின்றது தாழ்மையான வேண்டுகோள். நம்பர் 2, அவ்வாறு முன்னெடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் பெரிய கன்சல்டண்ட்டோடைய ஹெல்ப்லாம் தேவையில்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாஸ்துபடியில் வீடு கிடைக்கும்.
நீங்கள் அதற்கு நேர் எதிர்மாறான ஒரு வாழ்க்கையை முன்னெடுத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கன்சல்டண்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு என்ன வீடு அமைத்து கொடுத்தாலும் ஒரு தவறான ஒரு லைஃப் ஸ்டைலை தான் அந்த வீடு கொடுக்கும். ஒரே வீடு ஒரே டிசைன் வெவ்வேறு விதமான லைஃப் ஸ்டைலை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது தான் அதில் புதைந்திருக்கக்கூடிய உண்மை. வாஸ்துல எந்த சூழ்நிலையுமே பரிகாரம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பரிகாரம் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா வாஸ்துவும் ஜோதிடமும். நீங்கள் போகலாம், கோயிலுக்கு போகலாம், அதுதான் அல்டிமேட் அதுதான் எக்ஸ்ட்ரீமான விஷயமா இருக்க முடியும் ஒழிய ஒரு ஹோமம் வளர்க்குறதுனாலையோ ஒரு எந்திரம் வைக்கிறதுனாலையோ ஒரு மந்திரம் சொல்கிறதுனாலையோ ஒருவருடைய வாஸ்து பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக கிடையாது. ஸோ யாராவது வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் கவனத்தில் கொண்டுட்டிங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க. நீங்கள் அனைவரும் நிம்மதியான, நிறைவான, மகிழ்ச்சியான, ஆனந்தமான, ஆரோக்கியமான, செல்வ செழிப்பான, பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய ஆக சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ந்திர நான் வணங்கும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன். ஆடி ஆடி அகம் குறைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம்.